வணக்கம். ஒரு சிஷ்யன் ஒரு குருவை பார்த்து, ஞானம் என்றால் என்ன குருவே என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது மனித வாழ்க்கையிலே நிறைவாக ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய அந்த ஞானம் என்றால் என்ன என்பது பற்றியதாக அந்த கேள்வி அமைகிறது. இன்று சமூகத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆன்மீக குருக்கள் பல்வேறுபட்ட வகையிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல கடவுள் மறுப்பாளர்களும் தங்கள் பங்கிற்கு பல்வேறுபட்ட செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த சிஷ்யன் குருவை பார்த்து ஞானம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போ குரு அதற்கு விடை சொல்லுகிறார். அதாவது ஞானத்திலே பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்கிறது. அந்த வகையிலே சுவாமி விவேகானந்தர், ரமண மகரிஷி, அதுபோல பாரதி, இது மாதிரியான ஞானத்தை அடைந்த, ஞானத்தின் உச்சத்தை தொட்ட அறிஞர்கள் நமது மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் ஒரு சில ஞானத்தை அடைந்திருக்கிறார். அந்த ஞானத்தை பற்றிய விளக்கத்தை தான் இங்கே நாம் காண இருக்கிறோம். அதாவது வேதவியாசகர் 3 விஷயங்களுக்கு வேதவியாசகர் மகாபாரதத்தை எழுதுகிறார், பிரம்மசூத்திரத்தை எழுதுகிறார். அதுபோல உபனிஷத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், இந்த 3ஐயும் அத்வைதத்தினுடைய மிக முக்கிய நூல்களாக கருதப்படுகிறது. அதாவது பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், அதுபோல உபனிஷத்கள், இந்த 3க்கும் ஆதிசங்கரர் ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அதை அத்வைத பாஷ்யம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதில் சொல்லப்பட்டுள்ள ஞானத்தை பற்றி தான் இந்த பதிவிலே நாம் காண இருக்கோம். அதாவது மனிதர்கள் ஞானத்தை அடைவதற்கு சில தகுதிகள் தேவைப்படுகிறது என்று அத்வைதத்திலே திடமாக நம்பப்படுகிறது. அதாவது விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம், சமாதி முதலியவைகள் இந்த தகுதிகளாக கூறப்படுகிறது. அது என்ன விவேகம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எது நித்தியம் எது அனித்தியம் என்பது பற்றிய விவேகம் முதல்ல அந்த சிஷ்யனுக்கு வேண்டும். இந்த விவேகம் ஏற்படாமல் நாம் அந்த ஞானத்தை கிரகித்து கொள்ள முடியாது. அதாவது இந்த உலகத்தினுடைய நித்திய தன்மையை மறந்து இந்த உலகம் அனித்தியம் என்பது புரிய வேண்டும். முற்றிலுமாக அனித்தியம் என்பது புரிந்து போனால் அப்புறம் அங்கே டீச்சிங் தேவையில்லை. அது புரிந்தும் புரியாததுமாக இருக்கணும். இந்த உலகம் நித்தியமானதாக இல்லையே, இந்த உலகத்திலிருந்து கிடைக்கின்ற சந்தோஷம் எனக்கு நிரந்தரமானதாக இல்லையே, இந்த உலகம் மாறி மாறி எனக்கு துக்கத்தை வழங்கி கொண்டே இருக்கிறதே, எனவே இந்த உலகம் ஒரு நித்தியத்தன்மை கொண்டதாக இல்லை என்ற புரிதல் முதலிலே ஏற்பட வேண்டும். அதுக்கு பின்னாடி அந்த நித்தியத்தன்மையில் இல்லாத இந்த உலகத்தின் மீது கொண்டுள்ள பற்றுதலிலிருந்து சற்று விலகியவனாக இருக்க வேண்டும். முற்றும் விலகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் அந்த 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 உலகத்திலிருந்து சற்று துறவு நிலை கொண்டவனாக ஒருவன் அமைய வேண்டும். அதுக்கு பின்னாடி உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் அனித்தியத்தை அறிந்தவர்களாக இருப்பார்கள். ஓரளவுக்கு துறவு நிலையும் கைவரப்பட்டிருக்கும். அதுவே ஒரு சந்தோஷத்தை அவர்களுக்கு வழங்கும். அதிலேயே நின்று விடுவார்கள். உண்மையை அறிய வேண்டும்
அந்த சத்திய பொருளை அறிய வேண்டும் என்பதிலே ஒரு வேட்கை இருக்க வேண்டும். ஸோ அதுக்கு பின்னாடி இந்த புலன்களின் மேலே அவர்களுக்கு ஆதிக்கம் இருக்க வேண்டும். புலன்களையும் மனதையும் தனது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற யோக முயற்சிகளில் அவர்கள் ஓரளவுக்கு வந்திருந்தால், இதெல்லாம் அமைய பெற்றால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த ஞானத்தை அடைவதற்கான முதல் படி. அதுக்கு பின்னாடி அந்த ஞானத்தை நன்கு அறிந்து அதை சிறப்பாக உபதேசிக்க தெரிந்த குரு அமைந்து அவர்கள் உரிய இது மாதிரி உபனிஷத், பிரம்மசூத்திரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவத்கீதை போன்ற நூல்களினுடைய உட்பொருள்களை அவர்கள் தெளிவாக எடுத்து கூறும் பட்சத்திலே இந்த சிஷ்யன் அந்த ஞானத்தை அடைகிறார். இது மாதிரி ஞானத்தை அடைந்தவர் தான் சுவாமி விவேகானந்தர், பாரதியார் போன்றவர்கள். அவர்களுக்கு குருமார்களாக இருந்த ரமண மகரிஷி, அதுபோல விவேகானந்தருடைய குருநாதர் போன்றவர்கள் இந்த ஞானத்தை அவர்கள் அடைந்திருந்தார். பிரபலமானவர்கள் என்பதனால் அவர்களுடைய பெயரை இங்கே சொல்லுகிறேன். இன்னும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத அறிஞர்களும் ஞானியர்களும் பல்வேறுபட்ட நிலைகளிலே தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கிறார். இது மாதிரியான கல்வி முறைகள் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த உபதேசத்திற்கு பின்பு அவர் அந்த பிரம்மம் என்ற பொருளை அறிந்து அந்த பிரம்ம ஞானத்தை அவர்கள் பெறுகிறார். அப்போ அந்த பிரம்ம ஞானம் என்பது என்ன அப்படின்னா, இந்த ஜெகத் மித்யா, பிரம்மம் சத்தியம், சிதாபாசம் சம்ஸ்காரம், அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையிலே அந்த ஞான தெளிவு, இந்த கடைசி வேர்டு, இந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற ஒரு தெளிவு வரும்போதுதான் அதை ஞானம் என்று அழைக்கிறோம். அப்போ இந்த ஜெகத் மித்யா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகம் என்பதும் இந்த உலகத்துக்குள்ளே நமது சரீரமும் சேர்ந்தது தான். நமது மனம், இந்திரியங்கள், நமது சுகதுக்கங்கள், நமது வாழ்க்கை எல்லாமே இந்த உலகத்துடன் இணைந்தது தான். எனவே இந்த சரீரம் ஜடப்பொருளாக இருக்கிறது, இந்த உலகமும் ஜடமாக இருக்கிறது. இதற்குள்ளே இருக்கின்ற ஒரு சேதன பொருள், அதாவது இதற்குள்ளே இருக்கின்ற ஒரு அறிவு தத்துவம், அந்த அறிவு தத்துவம் தான் நான், அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மா என்று அறிந்து இந்த வெளியே இருக்கின்ற இந்த ஜட தத்துவங்கள் எல்லாமே இதற்குள்ளே நான் என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருக்கின்ற நான் என்பது எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற காட்சி பிழை, இது உண்மை அல்ல, உண்மையை போல் இருக்கின்ற ஒன்று என்ற தெளிவு ஒரு மனிதனுக்குள் ஏற்பட்டாக வேண்டும். எனது வாழ்க்கை, இந்த சரீரத்துடன் கூடிய வாழ்க்கை, இது சத்தியம் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் வரை எனக்குள்ளே ஞானம் என்பது நிகழ்வதற்கான வாய்ப்பே இல்லை. இந்த சத்தியம் இன்னொரு சத்தியத்திலிருந்து ஒரு இருப்பை கடனாக பெற்று இதை நான் வாழ்வது போல் எனக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய அனித்தியம் புரிந்து அந்த சத்திய பொருளின் தெளிவு ஏற்பட வேண்டும். அந்த தெளிவு ஏற்பட்டு அந்த தெளிவிலேயே நிலை பெறுதல் என்பதுதான் ஞானம். அப்ப நான் என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நாம் பரிசோதித்து அறிந்தாக வேண்டும். எனது என்று நான் இதுவரை நினைத்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் நான் பரிசோதித்து அறிந்தாக வேண்டும். அப்ப அந்த எல்லாவற்றையும் பரிசோதித்து அறிந்து அவற்றினுடைய உண்மை நிலையை உணர்ந்து அதற்கு பின்பு அவற்றில் இல்லாத பல விஷயங்களை நான் ஏற்றி வைத்திருந்தேன் என்பதனை அறிந்து அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து தான் என்ற
என்றும் பிறக்காத என்றும் இறக்காத ஒரு பொருளிலே தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுவதுதான் ஞானம். அதன் பயனாக நமக்கு கிடைப்பதற்கு பெயர்தான் மோட்சம். ஞானம் என்பது நாம் அடைவது, மோட்சம் என்பது அதன் பயனாக நமக்கு கிடைப்பது. அந்த மோட்சம் என்பது பிறவி இல்லாத தன்மை. மற்றபடி இதை பல்வேறுபட்ட நிலைகளிலுமே ஞானம் இதுதான் இதுதான் என்று பல படிநிலைகளிலே ஞானங்களை பற்றி போதித்து வருகிறார். அதெல்லாம் தீர்க்கமான மன நிறைவையும் தீர்க்கமான அறிவையும் தீர்க்கமான அசைவில்லாத தன்மையும் தருமா என்று கேட்டால் அவை அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு காரணமாக அமையும். எனவே நாம் எந்த சித்தாந்தத்தையும் எந்த சிந்தனையும் நாம் வெறுத்து ஒதுக்குவவர்களாக இருப்பதில்லை. இப்போ நாம் பேசின இந்த ஞானமானது ஒரு தராசினுடைய ஒரு தட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவங்களும் மற்றொரு தராசிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகம் அனித்தியம் என்பது புரிந்து தான் நிச்சயமாக இருக்கிறேன் என்பதனை வரைக்கும் நாம் அந்த ஞானத்தை போய் அடையணும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய ஏனைய தத்துவங்கள் எல்லாமே இன்னொரு படிநிலையாக இருக்கிறது. அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களை உயர்த்துவதற்கு ஒரு படிநிலையாக இருக்கிறது. அப்போ இந்த உண்மையை அறிந்த ஞானி எந்த தத்துவத்தையும் வெறுத்து ஒதுக்குவதில்லை. அனைத்தும் பிரம்மமாகவே இருக்கிறது. பிரம்மம் தன்னுடைய மாற்றமாக அந்த பிரம்மமாகவே இருக்கிறது என்பதனை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அப்போ அந்த காட்சியாக இருக்கின்ற விஷயங்களை அறிவினால் கழித்து, இதெல்லாம் அந்த உலகமெல்லாம் அவருக்கு ஞானிக்கு திடீர்னு கண்ணிலிருந்து மறைஞ்சு போகுமா, அல்லது அப்பயே ஞானத்தை அடைஞ்சோடனே அவர் எப்படியே இறந்து போயிடுவாரா அப்படின்னா இல்லை. அறிவினால் அவர் எல்லாவற்றையும் கழித்து விடுகிறார். எப்படி காணல் நீரை காணல் நீர் என்று ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ, அறிவு வந்த உடனேயே அது காணல் நீர் என்பது அவருக்கு தெரிந்து போகிறதோ, அதுபோல வெளிச்சம் வந்த உடனேயே கயிற்றின் மேல் இருந்த பாம்பு விலகி விடுகிறதோ, அதுபோல இந்த அறிவு நிலையில ஒரு தெளிவு வந்ததுக்கு பின்பு அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த சரீரம் முடியும் வரை அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். சுவாமி விவேகானந்தராகட்டும், ரமணராகட்டும், பரமஹம்சராகட்டும், பாரதியாகட்டும், எல்லோருமே ஞானம் வந்ததுக்கு பின்னாடியும் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள். ஏனால் அதில் அவங்க சத்தியத்துவம் காட்ட மாட்டார்கள். எதையும் நான் மாற்றுகிறேன் என்ற முனைப்பு காட்ட மாட்டார்கள். அவங்க அது வரைக்கும் இந்த மனமும் அறிவும் அவர்களை இயக்கியது. அந்த ஞானம் வந்ததற்கு பிறகு இந்த அறிவையும் மனதையும் அவர்கள் இயக்குகிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இவைகள் இயங்குகிறது. அவர்களை பொறுத்த வரைவு ஒரு நிகழ்வு நடந்தாலும் சந்தோஷம்தான், நடக்கலைனாலும் சந்தோஷம். நடக்கலைனாலும் அது குறித்து பெரிதாக வருத்தப்பட மாட்டார்கள். நடந்து விட்டதே என்பது குறித்து அவர்கள் பெரிதாக மகிழ்ச்சி அடையவும் மாட்டார்கள். அப்போ அது மாதிரி இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே கனவில் நடப்பது போல அவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிக்காது என்ற மன நிறைவே ஞானம். மன நிறைவு தான் ஞானம். ஞானம்னா ஏதோ ஆகாயத்தில் பறப்பதென்றும் கடலுக்குள் மூழ்குவதென்றும் ஏதோ வித்தையெல்லாம் செய்து காட்டுவதும் அல்ல. பூரண மன நிறைவு, இந்த உலகத்தை பற்றிய தெளிவு, எது நடந்தாலும் அவர்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா இந்த உலகத்தில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் தவிர்க்க முடியாதவை. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் அரங்கேறி கொண்டு தான் இருக்கும். அது எல்லாமே அதனுடைய இயல்புக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ற தெளிவிலே இவர்கள் விலகி இருந்து ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்பவர்களாக, ஜஸ்ட் அனைத்திற்கும் சாட்சியாக, அனைத்து காட்சிகளிலிருந்தும் விலகி நின்று அவர்கள் தன்னை ஆனந்த நிலையிலே அமர்த்தி கொண்டு அவர்கள் எஞ்சி இருக்கின்ற வாழ்க்கையை அவர்கள் நடத்தி செல்வார்கள். எனவே இது ஒரு நிலையிலே ஏற்படக்கூடிய இதை பிரம்மஞானம் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த குரு சிஷியனுக்கு விளக்கி கூறுகிறார். நன்றியும் வணக்கம்.